நண்பர்களுக்கு வணக்கம். திருமண மலர்கள் தருவாயா பகுதி 10. நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நண்பர்களே. மகனை கண்டதுமே திகைத்து நின்ற விஸ்வம் மகன் பேசியதை கேட்டதும் திகைப்பு கோபமாக மாறியது. பெத்தவன் தன் கடமையை விடலாமா? தன்னை மீறி மகன் போகலாமா? கையை அலம்பியவர் ஈரக்கையை துண்டில் கூட துடைக்கவில்லை. வேஷ்டி நுனியில் துடைத்தபடி மாடிக்கு போகிறார். வெத்தலை தட்டு வச்சிருக்கேங்க என்று மனைவி கூறியது காதில் ஏறவில்லை. மகன் தன் பேச்சை மீறக்கூடாது. கல்லை வைத்து கட்டிடா தாலியை என்றாலும் கட்ட வேண்டும். மற்ற குழந்தைகள் இப்படித்தான் களிமண்ணாக அவர் எப்படி உருட்டி வைத்தாரோ அப்படியே இருந்தார்கள். இவன் மட்டும் உருகி கரையலாமா? அவர் கரைய விட்டுடுவாரா? டேய் நாகராஜா! பேண்டிலிருந்து லுங்கிக்கு மாறியவனை தந்தையின் இடிக்குரல் தாக்கியது. முகத்தில் மாறுதலை காட்டாமல் நிதானமாக தந்தை முன்பு வந்து நிற்கிறான். கூப்பிட்டீங்களாப்பா? அவனுடைய நிதானம் அவருக்கு ஆத்திரத்தை கிளப்பியது. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமாக பேசலாமே. எதுவுமே நடக்காதது போல தன்னால் எப்படி பேச முடிகிறது? அம்மா தாம்பூலத்தட்டை எடுத்துக்கொண்டு தொங்கு தொங்கென்று படியேறி வருகிறாள். தட்டை கையில் வாங்கிக் கொள்கிறான் நாகராஜன். நீ சாப்பிட வரலையா நாகு? மாடி ஏறி வந்துட்டு கேளு சிறுசிறுக்கிறார் அப்பா. நான் சாப்பிட்டாச்சும்மா. எங்கே சாப்பிட்ட? தொண்டையை அடைக்கிறது அம்மாவுக்கு துயரம். அம்மா, நீ சாப்பிட மாட்டியே, நான் சாப்பிடாட்டினான்னு ஓடி வந்தேன்னு சொல்கிற நாகுவா வர வர இப்படி மாறிட்டான். மெஸ்ஸில் சாப்பிட்டேன். அடிபட்டார் போல அப்பா மகனை நிமிர்ந்து பார்க்கிறார். வெற்றிலையின் சுண்ணாம்பு தடவிய விரல் அப்படியே நிற்கிறது. வெற்றிலையை வாங்கும் சாக்கில் அம்மா அவர் விரலை அழுத்துகிறாள். நிதானமாக இருங்கள் என்றாள். நான் சுண்ணாம்பு தடவி தரேன். மனைவியை முறைத்த விஸ்வம், மெஸ்ல யார் சாப்பிடுவா தெரியுமா என்று அழுத்தமாக கேட்கிறார். உள்ளூரப்படும் கோபத்தில் மூக்கு விரிகிறது. பசிக்கிறவன் சாப்பிடுவான், இதென்ன கேள்வி என்று நாகராஜன் பதில் தர, அப்படியா? தெரியாதே. உள்ளூரில் வீடு இருக்கிற ஒருத்தன் ஏண்டா மெஸ்ல சாப்பிடணும்? நக்கலாக கேட்கிறார். அப்பா, சுற்றி வளைச்சி பேச வேணாம். மெஸ்ஸுக்கு எதுக்காக போகிறேன்னு கேளுங்க, அதுக்கும் பதில் தரேன். எதுக்காக போகிற? பரிமளத்தை பார்க்க. அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். தீர்க்கமாக நிதானமாக பேசினான் நாகராஜன். தானும் நிதானமாக இருக்க விஸ்வம் வெற்றிலை சுருளை வாயில் திணித்து கொள்கிறார். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாம்ப்பா. எனக்கு மருமகளாக இருக்க என்னடா தகுதி இருக்கு? குரலின் தொனி பலக்கிறது. உங்களுக்கு மருமகளாக வர தகுதி இல்லாமல் இருக்கலாம், எனக்கு மனைவியாக வர்றதுக்கு தகுதி இருக்கு. ஓஹோ, உன் மனசில் என்னென்ன நினச்சிட்டு இருக்க நீ? சண்டைக்கு தயாராகிறார் அவர். ஏழை பெண்ணுக்கு வாழ்வு தரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பெருசாக வாழ்வு தரப்போகிற. இருக்கிற வேலை நான் போட்ட பிச்சை. என் மூஞ்சிக்காக கொஞ்சம் அதிகமாக சம்பளம் தரான். அந்த பிச்சையை நீ அவளுக்கு போட போறியா? அப்பா, உங்களுக்கு பிடிக்கலைன்னா கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்ல உரிமை இருக்குது. ஆனால் பரிமளத்தை பிச்சைக்காரின்னு நீங்கள் சொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். சரிப்பா, அவள் பணக்காரின்னு சொல்லட்டுமா? சுயமாக அவங்க காலில் நிற்கிறப்ப பணக்காரங்களை விட மேலானவ என்ற நாகுவை கையமர்த்துகிறாள் சிவகாமி. வரி டைலாக்ஸ் வேணாங்க. என்ன பண்ணணும்னு தீர்மானமாக சொல்லிவிட்டு கீழே இறங்கிடலாம். நீங்கள் மாத்திரை போட்டுக்கணும். டேய், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உன் அத்தை பொண்ணை உனக்கு நிச்சயம் பண்ணுறோம். அவள் தான் இந்த வீட்டுக்கு மருமக. காலையில் போய் தந்தி கொடுத்துட்டு வரப்போகிறேன். இந்த வீட்டில் இதுவரைக்கும் நான் வச்சது தான் சட்டம். இனிமேலும் நான் வைக்கிறது தான்டா சட்டம். போய் நிம்மதியாக தூங்கு என்ற விஸ்வம், வாடி கீழே இறங்கி போவோம் என்று மனைவியை இழுத்து கொண்டு போகிறார். விஸ்வத்திற்கு தூக்கமாக வரும். ஹாலின் கோடியில் உள்ள கதவை திறந்து கொண்டு மொட்டை மாடிக்கு போய் நிற்கிறார். சிலுசிலுவென்ற காற்று. மனசுதான் ஒழுக்கமாக இருக்கிறது. மாமரம் கிளைகளை பரப்பிக்கொண்டு ஹோ என்று இருள் அரக்கனாக நிற்கிறது. நிலவில்லாத வானம். மேகத்துண்டுகள் சோம்பலாக பள்ளிக்கூடம் போக அடம்பிடிக்கும் குழந்தைகளாக நகர்கின்றன. சற்று முன் அவன் மெஸ்ஸிற்கு போன பொழுது மீனாட்சி அம்மாள் டாக்டரிடம் ஊசி போட்டுக்கொள்ள போயிருந்தாள். பரிமளாதான் சாப்பிட வந்தவர்களுக்கு பரிமாறிக்கொண்டிருந்தாள். நாகராஜனை கண்டதும் சட்டென்று முகம் மலர்கிறது. வாங்க, இலை போடட்டுமா? இன்னைக்கு என்ன மெனு சொல்கிறாள் பரிமளம்.
எல்லாரும் போகட்டும், அப்புறமா சாப்பிட்றேன். அம்மா எங்கே? டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. இப்போ அடிக்கடி நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. பயமாக இருக்கு எனக்கு. இன்னைக்கு கட்டாயப்படுத்தி டாக்டர்கிட்ட அனுப்பியிருக்கேன். எக்கச்சக்க கூட்டம். அம்மாவோட டோக்கன் நம்பரே 30 என்று கூறும் பரிமளத்தின் முகம் வாட்டமாக கலங்கி இருக்கிறது. சீ, கவலைப்படாத, நான் எதுக்கு இருக்கேன்? ஒவ்வொருவராக பணத்தை கொடுத்துவிட்டு போகிறார்கள். வாடிக்கையாளர்கள் டோக்கனை வைத்துவிட்டு போகிறார்கள். நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்களே? என் பேரில் நம்பிக்கை இல்லையா? அவளுடைய மென்மையான கரத்தை தன் கைகளுக்குள் சிறைப்படுத்தி கொள்கிறான். உள்ளங்கையை நீவி விட்டு கொண்டே, எப்படி இத்தனை மென்மையா இருக்குது பரி என்று கேட்க அவள் சிரிக்கிறாள். கையே இப்படின்னா இந்த கன்னம் எப்படி இருக்கும்? கன்னத்தை தொட வந்து கையை மெல்ல தடுக்கிறாள். நாகராஜ், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான். அவன் கண்களில் ஏமாற்றம் என்னவில்லை, மாறாக அவளை புரிந்து கொண்ட தன்மை கண்களில் சுடர்விடுகிறது. என் மேலே கோபமா? இல்லை பரி, உன்னை நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் நிச்சயம் உன்னை கல்யாணம் செய்துக்குவேன். அவன் கையை இறுக்கி பற்ற, நோனோ, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் என்று அவன் பிளேட்டை திருப்ப, இருவரும் பலமாக சிரிப்பது மீனாட்சி அம்மாளின் காதுகளில் விழ, மீனாட்சி அம்மாள் உள்ளே நுழைகிறாள். இடிப்பது போல நிற்கும் இருவரையுமே பார்த்ததும் மனசுக்குள் சுருக்கென்று ஒரு இரங்கல். நெஞ்சுவலி என்பதையும் மறந்து தாவி ஓடி அவர்களின் பக்கத்தில் போய் நிற்கிறாள். ஏண்டி பரிமளா, இது உனக்கே நன்னா இருக்காடி? உன் மனசில் என்னென்ன நினச்சிட்டுருக்க? 4 பேர் வந்து நடமாடுற இடம், இப்படி நிற்கலாமாடி? ஆண் பிள்ளைங்களை எப்பவும் நெருங்க விடக்கூடாது. வயத்தில் வந்ததும் தட்டி கழிச்சிடுவான்கள் என்றவள், ஏன்பா, நீ வசதி உள்ளவளாத்து பையன், இப்படி பண்ணலாமா? என் பொண்ணோட கதி என்ன என்று அழுங்குரலில் கெஞ்சினாள். வலி எடுத்து கீழே உட்கார்ந்து விட்டாள். திகைத்து நின்ற நாகராஜன், மாமி, தப்பா ஒன்றும் நடந்துடல, கவலைப்படாதீங்க என்கிறான். ஒன்றும் நடக்கவே வேணாம்ப்பா. பனைமரத்தின் கீழ் நின்று பாலை குடித்தாலும் கல்லுன்னு நினைக்கிற காலம் இது. ஏழை சொல் அம்பலம் ஏறாதுப்பா, பல பேர் வர்ற இடம் என்று சற்று பலமாக அழுகிறாள் மீனாட்சி. நெஞ்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்ட மீனாட்சி அம்மாளை ஆதரவாக தாங்கிய நாகராஜன், அம்மா, இந்த நாகராஜனுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உங்கள் மக பரிமளாவோட தான். நான் வரேன் என்றவன் வீட்டில் வந்துதான் நிற்கிறான். நடை தாண்டி முற்றத்தின் அருகே வர அப்பாவின் குரல் கேட்கிறது. மாடியில் அப்பாவிடம் பேசிவிட்டு இப்பொழுது மொட்டை மாடியில் நின்று நினைவுகளின் சுமையை தாங்க முடியாமல் தவித்தான். அங்கும் இங்குமாக உலவினான். தெருவே உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்ட பொழுது இவன் மட்டும் உறங்காமல் நடைபயின்றான். பரிமளாவை மணப்பதுதான் நியாயம் என்ற முடிவு மனதில் நிச்சயமாகி அறைக்குள் போய் படுத்து கொள்கிறான். இத்தனை நேரம் நடந்ததினாலோ என்னவோ சட்டென்று உறக்கம் அவனை தழுவிக்கொள்கிறது. யாரோ தன்னை தொடுவது போன்ற உணர்வு ஏற்பட அரை விழிப்பில் கண்களை திறக்க முடியாமல் திறக்கிறான். கையை பிடித்தபடி அம்மா சிவகாமி உட்கார்ந்திருக்கிறாள். என்னம்மா இந்த நேரத்தில்? சிவகாமி மெல்ல விசும்புகிறாள். அப்பாவும் நானும் உன் நல்லதுக்கு தானடா பாடுபடுவோம். அப்பாவோட முயற்சினால தானே நீ நல்ல வேலையில் இருக்க. கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத உனக்கு எவன்டா வேலை தருவான்? பார்த்தியா, கொஞ்சமாவது நினச்சிப்பார். அம்மாவின் பேச்சு தலைவலியை தருகிறது. எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும். கொஞ்சம் மனுஷனை தூங்க விடு. போய் நீயும் தூங்கு என்று திரும்பி படுத்துக்கொள்கிறான் நாகராஜன். வெள்ளிக்கிழமை காலை காஃபி குடிக்கும் பொழுதே, அப்பா, நாகு, இன்னைக்கு அத்தை குடும்பத்தோடு நிச்சயம் பண்ண வரா, ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுடு என்று சொல்கிறார். நாகராஜன் எதுவும் பேசாமல் காஃபியை குடித்துவிட்டு மாடிக்கு போகிறான். சற்று நேரத்திற்கெல்லாம் அவன் வெளியே போவதை யாருமே கவனிக்கவில்லை. அத்தையின் குடும்பம் வந்து இறங்கி நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. சிவகாமி, காத்தால மாடிக்கு போன நாகு இன்னும் என்ன பண்ணுறான்? அவனை கீழே வர சொல்லு என்று அப்பா ஆணையிட, மாலையும் கழுத்துமாக பரிமளத்தை கைப்பிடித்தபடி நாகராஜன் வீட்டினுள் நுழைகிறான். மொத்த குடும்பமும் அப்படியே விழித்து கொண்டு நிற்கிறார்கள். திருமண மலர்கள் தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.